கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். போய் சொல்லியா நீங்க தேவையானது இல்லை, ஒட்டு மொத்தமா எல்லாமே பொய் தான், மாயை தானே. அதை பொய்ன்னு சொல்றேன். சும்மா தமாஸ் தானே பண்ணுகிறோம், ஜாலியா இருக்க வேண்டிய விளையாட்டு. பொய்யன்னு புரிஞ்சுச்சேன்னா ஜாலியா பேசிக்கலாம். உண்மை இருந்தால் தான் சீரியஸா வந்துக்கிறோம். வாழ்க்கை ஒரு பொய்ன்னு புரிஞ்சுச்சானா தமாஸ் தானே. அந்த ஆளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு போயிடலாம் தானே. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஓ டன்னு. இப்போ நீங்க உங்களை பத்தின உண்மையெல்லாம் உங்க கணவன் கிட்ட சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமான்னு கேக்குற. முடியாது. சொன்னா ஒத்துப்பாங்களா? என் மனைவி ஒத்துக்கலப்பா, என்னை பத்தின உண்மையெல்லாம் நான் சொன்னேன், என் மனைவி ஒத்துப்பாளா என்ன? இல்ல சீரியஸா யாருன்னா அப்படி யாருன்னா சீரியஸா சொல்லுங்களேன், ஒத்துப்பாங்கன்னு. உண்மையெல்லாம் சொன்னா ஒத்துப்பாங்களாங்கய்யா? நீங்க உங்களை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிக்கிறீங்களா யாருக்கிட்டனா? ஜீவன் சொல்லிடுறியா உங்களை பத்தி உண்மையெல்லாம்? ஒன்னும் உனக்கு கார் பிளேல ஆப்பிள் பிளே இது போடுறானா போட மாட்டேன்றான் ஆளு. யாருன்னா மெசேஜ் வந்துச்சுன்னா தெரியும்ல அங்க. அப்புறமா என்ன யாருன்னா உண்மையா இருக்க முடியுமா என்ன? முடியாது. 100% கிடையாது, உண்மையாவே இருக்க முடியாது. பர்சன்டேஜ் என்ன இருக்குது? பாய்சன் தான் 1% போட்டா விட. அதனால டோட்டலா நம்ம போய் தான் சொல்லுகிறோம் 100%. அது ஒழுங்கா செய்யுங்கன்றேன். ஒண்ணுமா புரியல உங்களுக்கு? போய் என்ன கிளீனா புரிஞ்சிச்சா? வெரி குட். அவ்வளவுதான். என்னங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் போய் சொல்றீங்கன்னா அது கேட்க. ஆமாமா ஆமா, பொய் சொல்லதான் வந்துக்கிறேன் நானு. உண்மையை ஒழிச்சு வச்சு பொய் பேசுறேன். ஒரு பழம் இருக்குது இல்ல, தோலை சாப்பிடுவோம், உண்மை உள்ள இருக்கும், வெளியே என்ன இருக்கும்? தோலை பார்த்தா நம்ம வாங்குறோம். தோல் பொய் தானே. உரிச்சு போட போற தோலை தானே பார்த்து வாங்கணும். வாழைப்பழம் எதை பார்த்து வாங்கினீங்க? அப்புறமா என்ன? ஆனா அதுக்குள்ள உண்மை இருக்குது தானே. அப்ப பொய் வேல்யூவா இருக்குது. பொய் சரியா இருந்ததுன்னா உள்ள இருக்கிற உண்மையும் சரியா இருக்கும். என்னாச்சு? தனியா சத்சங்கம் நடக்குது. ஐயா முன்னாடி வாங்கலாம், முன்னாடி வந்து. ஆமா அதுதான் நானும் சொல்லுகிறேன். ஓ காஃபி நல்லா இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன உண்மை? நல்லா இல்லன்னு. நல்லா இல்லன்னா ஏன் நல்லா இருக்குது? நல்லா இல்லன்னு ஏன் சொன்னீங்க? கேட்ட கேள்வி போய் காஃபி நல்லா இருக்குமா என்ன? காஃபி தானே நல்லா இருக்கணும். உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும்? காஃபிக்கு தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும்? அது நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா, மத்தவங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா? நீங்க கேக்கும்போது காஃபி உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நான் குடிக்கும்போது எனக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். அது பொய்யா உண்மையா? அது உண்மை. எதனால? நான் குடிக்கும்போது எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்ப அந்த காஃபி உண்மை, அந்த இன்னொருத்தருக்கே நல்லா இல்ல. அது அவட்ட இருக்கு. அப்ப உண்மை எங்க இருக்குது? அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? உண்மை யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது? என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்க ஒத்துனாதான் அது உண்மை. பொய் சொல்றாங்க பாரு, காபி நல்லா இல்லன்ட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம 2 பேரும் ஒரு காஃபி குடிக்கிறோம், நீங்க நல்லா இருக்குதுன்றீங்க, நான் நல்லா இல்ல. எது உண்மை? வெரி குட். அப்ப உண்மைன்றது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? திருப்தியார்கிட்ட அதை நான் சொல்லும் போது அது பொய்யாவும் இருக்கலாம். பொய்யாவும் நான் சொல்லலாம் தானே நல்லா இருக்குதுன்ட்டு, பொய்யாவும் சொல்லலாம் தானே நல்லா இல்லன்ட்டு. இப்ப காஃபிக்கு தான் நல்லா இருக்குது. அதே மாதிரி எனக்கு தான் காஃபி நல்லா இருக்குது, எல்லாருக்கும் கிடையாது. அப்ப எல்லாருக்கும் நான் சொல்லும் போது அது பொய், ஆனா எனக்குன்னு போது அது உண்மை. எனக்கு பசி எடுக்குதுன்றது சரி, எல்லாருக்கும் பசி எடுக்குன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இட்லி பிடிக்குதுன்றது சரி, எல்லாருக்கும் இட்லி பிடிக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. சோ இப்ப உண்மைன்றது எனக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. ஆனா பொய் எல்லாருக்கும். நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லலாம்.
எல்லாருக்கும் உண்மை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நான் நல்லா இல்லைன்னு காப்பி சொல்லிட்டு பிறகு நீங்க நல்லா இருக்குதுன்னு சண்டை போட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நான் உள்ளுக்குள்ள நான் தான் பண்ணுவேன். நீங்க கொஞ்சம் வலுத்தவரா இருந்தா சரிங்கன்னு போய் சொல்லிட்டு போயிடுவேன். போய் தானே சொல்லுவேன், சரி சரி காபி நல்லா இருக்குது அப்படின்ட்டுருவேன். நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.